ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோய் ஜாப் சேனல்ல ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தானே கேட்குறீங்க. அரசு உதவி பெறும் பள்ளியில நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு. ஜனவரி 3வது வாரத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளி நிரந்தர ஆசிரியர் வேலை தனியார் பள்ளிலாம் வந்துருந்துச்சு நிறையா. ஆனா இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் வரல. ஒன்று ரெண்டு தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு வாங்க. வேற ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். பட்டதாரி ஆசிரியர் ஒரு 9 சான்றிதழ் இருந்தா உங்களுக்கு வேலை உறுதி. அது என்ன சான்றிதழ் தான் பாக்குறீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உடனே தயாராகுங்க. உடனே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிச்சு வாங்கறதுக்கு தயாராகுங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் தேவை 2026க்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்கு. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் முதுகலை ஆசிரியர் தான் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட்டதாரியிலே இளங்கலை முதுகலைன்னு சொல்லி 2 இருக்கு. அதில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பணியிடம். தேவைப்படும் பாடம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா இயற்பியல் கேட்டிருக்காங்க. இந்த இயற்பியலுக்கு நீங்க எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும். முதுகலைங்கும் போது நீங்க ஹையர் குவாலிஃபிகேஷனா எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். காலியிடம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளமா உங்களுக்கு அரசு விதிகள் படி 39,600 இருக்கும். நீங்க எந்த ஒரு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண தேவை. நோட்டிபிகேஷன்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல. அடுத்த ஜாப் பார்த்தீங்களா தமிழ். இதுக்கு எம்ஏ பிளஸ் பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர் கேட்டிருக்காங்க. அதுக்கு எம்பிடி டீச்சர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கணும். ஓசி கம்யூனிட்டி இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நீங்க கண்டிப்பா வைக்கணும். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வைக்கணும். டிகிரி மார்க் ஷீட் அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி பிளஸ் பிஎட் அதோட மார்க் ஷீட்டு நீங்க கடைசியா எது படிச்சுக்கிறீங்களோ அதோட டிசி வைக்கணும். ரெசியூம் வித் போட்டோ பத்தில கேட்கறாங்க. நீங்க ரெசியூம் ஏற்கனவே ரெடி பண்ணி இருப்பீங்க. அதுலயே பத்தில போட்டோ ஓட்டிருங்க. ஓட்டிட்டு ஆதார் கார்டு பத்தில நீங்க கேட்கறாங்க வச்சிருங்க. இந்த டெட் பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வைங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இல்லைன்னா விட்டுருங்க. அவங்க நோட்டிபிகேஷன்ல எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. எனி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வைங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இல்லைனாலும் விட்டுருங்க. சாதி சான்றிதழ் கட்டாயம். இனச்சொலிச்சிக்காக சாதி சான்றிதழ் கட்டாயம் வைக்கணும். இதர சான்றிதழ் போட்டு வரைக்கும் நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது படிச்சிருக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கலந்துருக்கலாம். அதெல்லாம் நீங்க வச்சீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த 9 சான்றிதழ் இருந்தாவே போதும். விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் 6/2/2026 சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு டைம் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மானாவு ஜெயராஜ் நாடார் பள்ளி, நாகமலை, மதுரை மாவட்டம் 625019. இந்த அட்ரஸுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு இந்த அட்ரஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க. அவங்க கைக்கு 6/2/2026 போய் சேர்ந்துருக்கணும். சரி, இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோய் ஜாப் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.